தமிழ் புதல்வன் திட்ட தொடக்க விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் திரு பொன்முடி அவர்களே, திரு ஏவா வேலு அவர்களே, திரு முத்துசாமி அவர்களே, திருமதி கீதா ஜீவன் அவர்களே, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, கோயம்புத்தூர் மாநகராட்சியினுடைய மேயர் திருமதி ரங்கநாயகி அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு கணபதி ராஜ்குமார் அவர்களே, திரு ஈஸ்வரசாமி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரியார் திருமதி வானதி சீனிவாசன் அவர்களே, தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா ஐஏஎஸ் அவர்களே, செயலாளர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் ஐஏஎஸ் அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கிராந்திகுமார் ஐஏஎஸ் அவர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, அரசு உயர் அலுவலர்களே, வருகை தந்துள்ள மாணவர்களின் பெற்றோர்களே, என் அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த கல்லூரியில் நுழைந்தவுடன் நீங்க கொடுத்த எனர்ஜி, அந்த வரவேற்புக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இன்னைக்கு நான் இங்க வருவதற்கு முன்பே நேற்று இரவே உங்க வங்கி கணக்கில் இந்த மாதத்துக்கான 1000 ரூபாய் பணத்தை அனுப்ப உத்தரவு போட்டேன். உங்களுக்கு கிடைச்சதா? மெசேஜ் வந்துச்சா? மகிழ்ச்சியா? நன்றி நன்றி. நாள்தோறும் ஏராளமான திட்டங்களை தீட்டி நாம செயல்படுத்திக்கிட்டு இருந்தாலும் ஒரு சில திட்டங்கள் தான் நம்ம மனசுக்கு நெருக்கமான திட்டங்களாக இருக்கும். வரலாற்றில் என்னைக்கு நம்ம பேரை சொல்ல போற திட்டமா இருக்கும். அப்படிப்பட்ட திட்டமா உருவாக்கி இருக்க தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைக்க பெரு மகிழ்ச்சியோடு கோவைக்கு வந்திருக்கிறேன். இந்த திட்டத்தால தமிழ்நாடு முழுக்க பயன்பெற போற மாணவர்கள் காணொளி காட்சி வாயிலாக இந்த கூட்டத்தில் இணைந்திருக்கீங்க. இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க நான் தேர்ந்தெடுத்த இடம் இந்த கோவை மண்டலம். ஏன்னா இது அன்பான மக்கள், பாசமான மக்கள், சேவை மனப்பான்மையான மக்கள் வாழும் பகுதி இது. தொழில்துறையில சிறந்த மண்டலம் இது. இந்தியாவின் தலை சிறந்த கல்வி நிறுவனங்கள் இருக்கும் மண்டலம் இது. பழமையும் புதுமையும் கலந்த பகுதி இது. இங்க இருக்கிற மக்கள் பெரியவங்களை மதிக்கிறது, விருந்தோம்பல் உள்ளிட்ட நற்பண்புகளை சிறந்து விளங்குறாங்க. நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் கடந்த 3 ஆண்டுகள்ல மக்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வருது. தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு முன்னோடியான மாநிலம்னு சொல்ற மாதிரியான பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு வரோம். திராவிட மாடல் அரசுன்னு சொன்னால அது சமூக நீதிக்கான அரசு.
பெண்கள் பொருளாதார விடுதலை பெறுவதும் இளைஞர்கள் கல்வி உரிமை பெறுவதும் தான் சமூக நீதியை நோக்கிய நம்முடைய பயணத்துக்கான அடித்தளம். அதனால தான் இந்த ரெண்டுக்கும் அரசால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியும்னு பார்த்து பார்த்து செய்கிறோம். பொருளாதார விடுதலைன்னு எடுத்துக்கிட்டா, பெண்களுக்கு பேருந்துல கட்டணம் இல்லாம பயணம் செய்யக்கூடிய வசதியை உருவாக்கி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்தோம். சொன்னபடியே முதலமைச்சரானதும் நான் போட்ட முதல் கையெழுத்து விடியல் பயணம் திட்டத்துக்கு தான். விடியல் பயணத்தை இதுவரை 518 கோடி முறை பெண்கள் பயன்படுத்தி இருக்காங்க. அதேபோல் மகளிர் வாழ்விற்கு விடியல் தரும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டம் மூலம் 1,15 லட்சம் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு வரோம். கல்வி உரிமைன்னு எடுத்துக்கிட்டா, குழந்தைகளோட பசிய போக்கும் காலை உணவு திட்டம். இந்த திட்டத்தால 20,73,000 மாணவர்கள் தினமும் வயிறார காலை உணவு சாப்பிடுறாங்க. அடுத்து நம்முடைய பயணத்தையும் லட்சியத்தையும் எதிர்காலத்துக்கு எடுத்துட்டு போற இளைஞர்களுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் நான் முதல்வன் திட்டம். இதுவரை 28 லட்சம் மாணவர்களுக்கு பயிற்சியும் கொடுத்து வேலை வாய்ப்பு பெறுவதையும் உறுதி செஞ்சிருக்கோம். மாணவிகளுக்கு எடுத்துக்கிட்டா புதுமையான புரட்சிகரமான திட்டமா செயல்படுத்திட்டு வர புதுமை பெண் திட்டம் 3,28,000 மாணவிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறோம். புதுமை பெண் திட்டத்தில் மாணவிகள் பயன்பெறாங்கள, எங்களுக்கு அப்படி கிடையாதான்னு ஆண் மாணவர்கள் கேட்டீங்களா இல்லையா? அந்த கோரிக்கையை ஏற்று உருவாக்கப்பட்ட திட்டம்தான் தமிழ் புதல்வன் திட்டம். அரசு பள்ளியில் படிச்சு கல்லூரிக்கு வர இருக்கிற மாணவர்களுக்கு இனி மாதம் மாதம் 1000 ரூபாய் வழங்க போறோம். உயர்கல்வியில மாணவர்கள் சேர்க்கை மேலும் மேலும் அதிகரிக்க அரசு பள்ளிகளையும் அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் படிக்கிற ஏழை எளிய மாணவர்கள் சாதனையாளர்களாக உருவாக்குற உன்னத நோக்கத்தோடு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த திட்டம் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படிச்சு தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படித்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் பொருந்தும். கலை அறிவியல் கல்லூரிகளில் 3 ஆண்டு படிக்கிற பட்டப்படிப்புகள், 4 ஆண்டுகள் படிக்கிற பொறியியல் கல்வி பட்டப்படிப்புகள், 5 ஆண்டுகள் படிக்கிற மருத்துவ படிப்புகள், 3 அல்லது 4 ஆண்டு படிக்கிற சட்டம் மருத்துவம் சார்ந்த படிப்புகள், அதற்கு இணையான படிப்புகள் படிக்கிற மாணவர்களும் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறலாம். 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு முடிச்சு தொழிற்பயிற்சி படிக்கிறவங்களுக்கும் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமா 3,28,000 மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த ஆண்டு 360 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. மாதந்தோறும் 1000 ரூபாய் மாணவர்களோட வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். திராவிட மாடல் அரசை வழிநடத்தும் முதலமைச்சரான ஒரு தந்தை நிலையிலும் உங்க குடும்பத்தில் ஒருவனாகவும் இருந்து
மாணவ கண்மணிகளாகிய உங்களுக்கு உருவாக்கின திட்டம்தான் இந்த திட்டம்.